மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் புத்திக்குவித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மீனம் ராசியிலிருந்து வக்ரகதியில் கும்பம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதால் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம். புத்திக்கு கல்விக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீச்ச அதிபதியாக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி பின்னோக்கி நகர்ந்து ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டு நல்லபல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மீனம் ராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியின் நீச்ச அதிபதியாகவும் இருக்கிறார். உங்களுடைய ஜென்மராசிக்குள் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதை விட ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணிப்பது சிறப்பு. இந்த தருணத்தில் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று புதன் பயணிக்கிறார். எனவே நல்லபல சிறப்பு வாய்ந்த மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார். தற்போது ஏழரை சனி காலகட்டத்தில் உங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பிப்பதற்கு முன்னதாக கண்டிப்பாகவே அற்புதமான அருமையான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களுக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறார். உங்களுடைய வயது நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அனாவசியமான வீண் விரய செலவுகளை சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்த அறிவு ஆற்றலை புதன் வாரி வழங்குவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற படபடப்பு பதட்டமான நிலை குழப்பமான நிலை தடுமாற்றமான நிலை விலகி எல்லா பணிகளையும் மதிநுட்பத்துடன் துல்லியமாக நுணுக்கமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களை இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எளிதாக நிறைந்து பெற முடியும். மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் புதன் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல்களால் அவ்வாறான பணிகளை உண்மையாகவே கணக்கச்சிதமாக செம்மையாக சாதுரியமாக செய்து முடிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை பலமாக பார்வையிட்டு பலப்படுத்துவது அதிர்ஷ்டமாகும். எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் அந்த கடனை அடைக்க இன்னும் ஒரு கடன் என்று சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருந்த கடன்களை அடைத்து மனநிம்மதி பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நோய்கள் உடல் உபாதைகள் என அனைத்தும் விலகி உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தை மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் பலம் பெறும். உங்களுடைய எதிரிகளின் தாக்கங்களும் துரோகிகளின் சூழ்ச்சிகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி அவர்களால் உங்களுக்கு நல்லபல அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகச்சிறப்பாகவும் அதிரடியாகவும் பல்வேறு விதங்களான மாறுதல்களை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது. புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது கண்டிப்பாகவே ஜென்மராசிக்குள் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருந்ததை விட அதிக அளவிலான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அருமையாக சிறப்பாக உருவாக்கி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதனின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் சவால்கள் நிறைந்த பணிகளை கூட உங்களுடைய அறிவு ஆற்றலை பயன்படுத்தி துல்லியமாக நுணுக்கமாக அவற்றை எளிதாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த பலமான ஆற்றல்களை இனிதாக நிறைந்து இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். உங்களுக்கு பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான காரியங்களையும் மிகச்சிறப்பாகவும் அறிவு திறனுடனும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் புதனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த மாதிரியான வாய்ப்புகளை நழுவவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளுக்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட கூடுதலாக உங்களுக்கு சாதகமாக அமையும்.
இந்த புதன் வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் ரீதியான பணிகளை பொறுத்தமட்டில் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு என்பது பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களை கண்டிப்பாகவே கட்டுப்படுத்தும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மனமகிழ்ச்சியும் மனநிம்மதியும் மன ஆறுதலையும் இனிமையும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் இல்லத்தில் பல்வேறு விதங்களான பணம் சார்ந்த நெருக்கடிகள் நீங்கும். குடும்பத்தில் உறவுகளுக்கு இடையே பல்வேறு வகைகளான கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் பிரச்சனைகள் கண்டிப்பாகவே உடைத்தெறியப்பட்டு பரஸ்பர ஒற்றுமை ஏற்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே அந்நியோன்யமும் அன்பும் பரஸ்பர ஒற்றுமையும் உயரக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது. குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான குழப்பங்களும் தடைதாமதங்களும் இல்லாமல் கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி பல்வேறு விதங்களான சுபச்செலவுகளை எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் நிறைந்த காரியங்கள் என்று நினைத்த விஷயங்களை கூட இந்த காலகட்டத்தில் அவற்றை நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அனுபவரீதியாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை நிறைய மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் உருவாக்கி கொடுக்கிறார். இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்குமென்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை கண்டிப்பாகவே உங்களுக்கு புதன் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும். மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 7.5 சனி காலகட்டத்தில் கடினமான காலகட்டமான ஜென்மசனி காலகட்டம் துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதன் சனியோடு சேர்க்கை பெற்று சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறார். நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட குடும்பம் ரீதியான சூழ்நிலைகளும் அலுவலகம் சார்ந்த சூழ்நிலைகளும் இனிதாக மாறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் நன்கு திட்டமிட்டு மிக நுணுக்கமாக பல்வேறு விதமான பணிகளை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதால் மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும். இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பாராத அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் பணிச்சுமைகளும் இருக்கும் என்றாலும் அவற்றை புதன் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலால் மதிநுட்பத்தால் திறம்பட கையாளுவதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளை புதன் மட்டுமில்லாமல் பெரும்பான்மையான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிச்சயமாகவே அள்ளிக் கொடுக்கின்றன. 7.5 சனியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோகம் ரீதியான பணிகளில் ஜென்மசனி காலகட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான முன்னேற்றங்களை மிகச்சிறப்பாக அமையக்கூடிய விதத்தில்தான் அமைந்துள்ளது. உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக நிறைந்து சந்திக்க முடியும். எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் எந்தவிதமான சிரமங்களுமில்லாமல் வெற்றியில் முடிவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு. சகபணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய வேலைவாய்ப்பு உண்டு. வியாபாரம் தொழிலில் பல்வேறு விதங்களான பணிகளை நுணுக்கமாக அறிவு நுட்பத்தோடு மேற்கொள்ளப் போவதால் சந்தை நிலவரத்திற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்கள் அபரிவிதமான வெற்றிகளை அள்ளிக் கொடுக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு எளிதில் கிடைக்கும். பல பணிகளை திறம்பட செய்து முடிக்க முடியும். ஒப்பந்ததாரர்கள் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். விரிவுபடுத்தும் திட்டங்களும் சாதகமாக அமையும். என்றாலும் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்வதை குறைப்பது நல்லது. திட்டமிட்ட செயல்பாடும் அளவான முதலீடும் மிகச்சிறப்பாக உங்களுக்கு முன்னேற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். கலைத்துறையில் சக்திக்கு மீறிய உழைப்பை போட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் என்றாலும் அபரிவிதமான பலன்கள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும். பணவரவுகளும் லாபங்களும் அதிகரிக்கும். உங்களுடைய கலைத்துறை சார்ந்த பணிகள் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். புதன் கெட்டால் உங்களுக்கு புத்தி கெட்டுவிடும் நோய்வாய்ப்படுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் புதன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது எப்பேற்பட்ட கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் அவற்றை எளிதாக முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். புதன் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அதிக அளவில் ஒளி பொருந்திய கிரகமாக திகழ்கிறார். புதன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை அடித்து துரத்தக்கூடிய விதத்தில் வீரமும் விவேகமும் துணிச்சலும் நிறைந்த ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட புதன் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் பல்வேறு விதங்களான காரியங்களில் அபரிவிதமாக செலுத்துகிறார்.
கணிதம் ஜோதிடம் மீடியா எண் கம்ப்யூட்டர் செய்தித்தாள் பயந்த சுபாவம் பேச்சு திறன் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு கற்பிக்கும் அறிவுரை கூறுமாற்றல்கள் அனைத்தையும் மிகச் சிறப்பான முறையில் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல்களை அபரிவிதமாக பெற்றவராக இருப்பவர் புதன். இப்படிப்பட்ட புதன் மிகவும் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் என்பது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் விருப்பங்களையும் கண்டிப்பாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் நிச்சயமாகவே விளக்கி அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் உறுதி செய்கிறார். கல்வி கற்ற உங்களுக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். அளவுக்கு அதிகமாக கைநிறைய வருமானங்களை பெறுவதை கண்கூடாக பார்த்து உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும். இவ்வாறான கல்வி செல்வத்தை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகம் புதன்தான். உங்களுக்கு ஞானம் அறிவு புத்திவித்தை போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன். பட்டறிவு படிப்பறிவு போன்றவற்றை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டுமே. விஞ்ஞானம் மெய்ஞானம் போன்றவற்றிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் புதன்தான். இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான சிறப்புகளை கொண்ட புதனை நீங்கள் எப்படி வணங்க வேண்டுமென்று பார்த்தால் புதன்கிழமை மட்டுமில்லாமல் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை எந்த நாட்களில் வேண்டுமானாலும் வணங்கி பலன்களை நிறைந்து பெறலாம். நவக்கிரகங்களை மனதார நினைத்து கொண்டு 9 முறை வலம் வந்து புதனை வணங்கி வேண்டிக் கொண்டால் நீங்கள் வேண்டியது எல்லாவற்றையும் புதன் உங்களுக்கு அள்ளிக் கொடுப்பார். அரசியல் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நிறைந்து கிடைக்கும். நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகள் இந்த நேரத்தில் சிரமமில்லாமல் உங்களை வந்து சேரும். முன்கோபப்படுதல் அவசரப்படுதல் உணர்ச்சிவசப்படுதல் போன்றவற்றை தவிர்த்து மிகச்சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தை மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும்.